ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். இன்றைக்கு நான் பீட்ரூட்டை வச்சு தான் வர செய்து காட்டப்போறேன். இந்த பீட்ரூட் வர உடலுக்கு அவ்வளோ நல்லது, ஆரோக்கியம் கூட. இதில் நிறைய பெனிஃபிட்டுகள் இருக்குது. ரத்தம் குறைவான ஆட்கள் ஒரு கிழமைக்கு 2 தரம் சமைச்சு சாப்பிட்டாலே போதும். ஆனால் கூடுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பீட்ரூட்டை அளவோடு சாப்பிட்டா எல்லாருக்கும் நல்லா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா ஃப்ரெஷ் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இந்த பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் சீவி எடுக்க வேணும். பாருங்கள், அப்படி கட் பண்ணி தோலெல்லாம் சீவி எடுத்துருக்கிறேன். 3 சீவி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இது ஈஸியாகவும் சீவலாம், குயிக்காக சீவலாம். இப்போ பாருங்கள், சீவி எடுத்துட்டேன். இப்படி 3 பீட்ரூட்டையும் சீவி எடுத்துட்டேன். 3 முறை 1/2 கிலோ இருக்கும். இப்போ ஸ்க்ரப்பரால் அதை ஸ்க்ரப் பண்ணி எடுக்க வேணும். நான் அந்த பெருசாலாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கிறேன். 3 இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். இது கடைசியாக ஸ்க்ரப் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இவ்வளோ வடிவான கலரில் இருக்குன்னு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெள்ளைப்பூடு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கறிவேப்பிலை தேவையான அளவு. பீட்ரூட்டை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 150 கிராம் வெங்காயம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. வெங்காயத்தை நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வெங்காயம் போட்டுக்கொள்வது. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, சீரகம், பட்டை, காய்ந்த மிளகாய், பெருங்காயம். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு சூடாயினதும் கோகனட் ஆயில் தான் போட்டுருக்குறேன். இப்போ விட்டு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தாளிக்கிற பொருட்களை போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளைப்பூட்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விடுங்க. லைட் ப்ரௌன் வரும் வரைக்கும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துருக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதோட கருவேப்பிலையும் பிச்சு போட்டுருக்குறேன். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா ஆயிலில் நல்லா வதங்கி வர வேணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த பீட்ரூட் வர இந்த பீட்ரூட் வர இல்லை, பீட்ரூட் என்றாலே உடம்புக்கு நல்ல. நீங்கள் ஹீமோகுளோபின் குறைவான நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். அயன் சத்து இருக்குது, விட்டமின்ஸ்கள் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதை பற்றி உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிட்டுது. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வதங்கி வர வேணும். இப்போ சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கிறேன். இந்த பீட்ரூட் வரைக்கும் உரைப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லா இருக்கும். இதோட பீட்ரூட்டையும் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பீட்ரூட் வரைய ரைஸ் வகைகளுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி செய்துட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பீட்ரூட் ரைஸ் மாதிரி இருக்கும். பக்லைன்ஸ் கொண்டு போகிறாக்களாக இருந்தால் நீங்கள் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். பீட்ரூட் ரைஸாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்டை. இப்போ கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு அவிய விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அவிய விடுங்க. இது கூடுதலாகவும் அவியக்கூடாது, குறைவாகவும் அவியக்கூடாது. ஒரு அளவுக்கு அவிய வேணும். அப்போ நல்லா இருக்கும். கூட அவிய விட்டிங்கன்னா கூழ்மாய் போயிடும். கலர் மாறாமல் இருக்கணும் இது அப்படி செய்தால். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு காணாது, திரும்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். பார்த்து போடுங்க. உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது சின்னாக்கிலேருந்து பெரியாக்கள் அனைவரும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ அதை இடித்து போடுறதுக்காக பெருஞ்சீரகம், சீரகம், வெட்டுத்தூள் 3ஐயும் போட்டு ஒரு நறுபுறலாக இடிக்க வேணும். இதை மிக்ஸில் போட்டு நீங்கள் ஒரு சுற்றி எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்திங்கன்னா போதும். இப்போ பீட்ரூட் வர ரெடியாகி கொண்டு வந்துட்டுது. இந்த நேரம் இடித்து வச்ச தூளையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு போட்டு கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா பீட்ரூட் வர ரெடி. இது சரியான ஈஸியும் கூட, குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்கள் இப்போ காலையில் ஆஃபீஸ் போகிறாக்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஈஸி. நீங்கள் இதே வேலை செய்து வச்சாலும் பழுதாகாது. இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிற வடிவா சரியான ஈஸியாகவும் செய்யலாம், குயிக்காகவும் செய்திடலாம். ஆனால் டேஸ்ட்டும் கூட. இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பீட்ரூட் ரைஸை இப்போ இதில் முக்கால்வாசி எடுத்துட்டு கொஞ்சத்தான் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் முக்கால்வாசி தான் எடுத்தேன். கொஞ்சத்தை போட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பீட்ரூட் ரைஸ். ஆனால் இந்த லன்ச் பாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்குறதுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.